ஹலோ. சொல்லு மச்சான். டேய், இன்னைக்கு நைட் எனக்கு ஃப்ளைட்டு தெரியும் தானே? தெரியும்டா. அதான் வெளியே போகலான்னு பார்த்தேன். நீ வரியா இல்லை? வரேன் மச்சான். என் ஆள் ஏதோ காஃபி ஷாப் போகலான்னு சொன்னான், ஏதோ பேசணும்னு சொன்னான். நான் அங்கே போயிட்டு அப்படியே உன் வீட்டுக்கு வந்துடுவா? சரிடா, மறக்காமல் வந்துடு. ஓகேடா, பாய். பாய்டா. அதுக்குள்ளே ரெடி ஆகிட்ட போல. ஹே, ரெடி ஆகிட்டியா? நான் ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுவேன். வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். இல்லடா, நீ வர வேண்டாம். ஏன், என்னாச்சு? இல்லை, இன்னைக்கு வேணாம். சரி, வேற என்னைக்குன்னு சொல்லு. என்னைக்குமே வேண்டாம். ஜோவிதா, ஏதாவது பிரச்சனையா? வீட்டில் ஏதாவது சொல்லிட்டாங்களா, இல்லை நான் ஏதாவது பண்ணிட்டேனா? எதுவாக இருந்தாலும் சொல்லிடு, பேசி தீர்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணாத ஜோவிதா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இது செட் ஆகும்னு தோணல. அதான் ஏன் காரணமே இல்லாமல் வேணான்னு சொன்னா எப்படி ஜோவிதா? ரீசன் தானே, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்பயுமே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருக்க, அதுதான் என் ப்ராப்ளமே. போதுமா? ஜோவிதா, விளையாடாத ஜோவிதா. நான் உன் கூட கமிட் ஆனதுலேருந்து நான் அவங்களோட டச்லேயே இல்லை, அது உனக்கே தெரியும். ஏதாவது ப்ராப்ளம்னா தான் கால் பண்ணுவானுங்க. அதுக்கு கூட போகலன்னா பழகினதுக்கு அர்த்தமே இல்லை ஜோவிதா. அதெல்லாம் தேவையில்ல, நீ ரீசன் கேட்ட, நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதில் நீ வேலைக்கும் போகிறதில்ல, இதுக்கு எக்ஸே பரவாயில்ல. நிறுத்து. இப்போ என்ன சொன்ன? உன் எக்ஸு பரவாயில்லையா? உன்னை லவ் பண்ணதுலேருந்து என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு உனக்காக நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் நாய் மாதிரி வந்தனே, அப்போ தெரியலையா உன் எக்ஸு? இல்லை, நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரதுக்காக நைட்டு பகலாக கேட்ரிங் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலைன்னு போனேன், அப்போ தெரியலையா உன் எக்ஸு? இப்போ காலேஜ் முடிஞ்சு போனதும் உன்னை விட்டு போன எக்ஸ் பெருசாக தர்றான்ல? நான் அப்படி சொல்ல வரல. போதும். நீ எப்போ உன் எக்ஸோட என்ன கம்பேர் பண்ணியோ அப்போவே உனக்கு என் மேலே லவ்லன்னு தெரிஞ்சிருச்சு. நான் திரும்ப வரவும் மாட்டேன், உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையாகவும் நிற்க மாட்டேன் ஜோவிதா. மேபி நீ அதை சொல்ல தான் தயங்கினியோ என்னமோ. நீ போகலாம் ஜோவிதா. ஹலோ. சொல்கிறா. ஏன்டா காலையிலேருந்து ஃபோன் எடுக்கல? சைலண்டில் இருந்துச்சுடா, சாரிடா. சரி வை. ஹலோ. சொல்கிறா. டே, எங்கே இருக்க? இங்கே தானே வந்துருக்கேன். சரி, சீக்கிரம் வா. சரி, சீக்கிரமாக நீ வண்டியை நிறுத்திட்டு வா. எதுக்கடா இப்போ பார்த்துட்றான்? அவன் என்ன செத்தாக போயிட்டான்? தெரில மச்சான், ஃபோனில் ஒரு மாதிரி பேசினான். பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிரேக்கப்பா? வாழ்த்துக்கள். டேய், பிரேக்கப்டா. ஓ மை காட், எப்போ? சரி, நீ இங்கே இரு. டேய் மச்சான், டேய். என்னாச்சுடா? அவளுக்கு நான் வேணாமா? ஏன்? எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்கணும், அதாவது உங்கள் கூட. அவளுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னா. எது? நீ லாஸ்ட்டாக எங்கள் கூட எப்போ வெளியே வந்தேன்னு தெரியும் தானே அவளுக்கு? அதெல்லாம் தெரியும்டா. அவளுக்கு சொல்கிறதுக்கு காரணம் இல்லை, அவ்வளோதான். ஏன் மச்சான், அவள் கூப்பிட்டா நாய் மாதிரி ஓடுவனே, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்கு தெரிலல்ல? அவளோட ப்ராஜெக்ட்லேருந்து ரிப்போர்ட் வரைக்கும் பண்ணி கொடுப்பேனே, அப்போலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்கு தெரில. அவள் ஒவ்வொரு தடவை ஊர்லேருந்து வரப்போ விடிய டிரைவர் வேலை பார்ப்பனே, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்கு தெரில. ஆனால் காலேஜ் முடிஞ்சதும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்ணுக்கு தெரிறாங்க. அவளை பாதியில் விட்டு போன எக்ஸ் இப்போ பெருசாக தெரிறான். அவள் வேணான்னு சொன்னது கூட வலிக்கலடா. அவள் எக்ஸ் கூட கம்பேர் பண்ணி பேசுனதுதான்டா ஒரு மாதிரி இருக்கு. நான் அவ்வளோ கேவலமாடா? செத்துடலான்னு தோணுச்சு. ஆனால் பையனாக பிறந்துட்டேனே, என் குடும்பம் வேறு நம்புது.
ஒரே எரிச்சலாக இருக்குடா. ஆனால் அவன் போகிறப்போ ஒன்று சொன்னான், நமக்குள்ளே செட் ஆகாது, என்னை மறந்துட்டு வேற ஒரு லைஃப்பை பாருன்னு. என்னால் அவளை மறக்க முடியுமான்னு தெரில, வேற ஒருத்தி நினைக்க முடியுமான்னு தெரிலடா. முடியும்டா, வாடா, சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. முடியும். நீ கொடுத்த லவ் கேரெல்லாம் உனக்குன்னு ஒருத்தங்க திரும்ப தரப்போ உன்னாலையும் மாற முடியும். அது வரைக்கும் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணு, உன் கெரியர் வளர்த்துக்கோ. அட கெரியரை லவ் பண்ணுப்பா, அது தர லவ் அண்ட் கேர் வேறு யாராலையும் தர முடியாது. அப்புறம் லைஃப்பில் கொஞ்சம் தனியாக வாழ கற்றுக்கோ. ஏன்னா எல்லோரும் எல்லா நேரத்துலையும் உன் கூட இருக்க முடியாது. சரி, நான் கிளம்புறேன். ஏர்போர்ட் டைம் ஆச்சு, அவன் வர கீழே வெயிட் பண்ணிட்டுருப்பான். இருடா, நானும் வரேன். பிரேக்கப் ஆனவன் கூடலாம் பைக்கில் போகக்கூடாதுடா. நான் ஊருக்கு போய் சேரானாமா? டேய், திரும்ப எப்போ வருவா? தெரில. ஹாப்பி ஜேர்னி. பாய்டா. நான் வர வரைக்கும் வந்து உயிரோட இரு. மூட்டு பட. எதுக்கு வந்த? ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு இருக்க மச்சி. அதுக்கு எதுக்குடா இங்கே வந்த? நீ இல்லாமல் எப்பட்றா? கேமரா இருக்கா? அதான் உன் ஃபோன் இருக்கே. எடிட்டு? அதான் என் வீட்டில் சிஸ்டம் இருக்கு. எடிட்டர் கூட நீ தான். எனக்கு வேலை இருக்கு, நான் வரல. நீயே பண்ணிக்க. தெரியும். அதான் உன் ஃபோனில் உனக்கு 5 நாள் சிக் லீவ்னு அப்ளை பண்ணிட்டேன். எது? டே லவ் டே. சரி, என்ன திடீர்னு படம் கிட்டன்னு? எத்தனை நாளைக்கு தான் விட்டு போனவங்களே நினச்சி உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கு. அதான் கெரியர் பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டேன். யாரா விட்டு போனாதான் கரியர் பற்றி ஞாபகம் வரும் உங்களுக்கெல்லாம். பண்ணு. சரி, கதை கேட்குறியா? விடமாட்ட. எப்போ வேலைக்கு போவ? நான் கீழே வெயிட் பண்ணுறேன், வந்துடு. டேய் சொல்லுங்க. ஷாட்டுங்க அங்கே வச்சிரு மச்சான், ஒயிட் ஷர்ட். அங்கேயா? போக மாட்டியா? போகிறேன். டே அது ப்ரோ, அங்கே என்ன ப்ரோ பண்ணுறீங்க? வேண்டுதல். நீ வரியா? இல்லை ப்ரோ, நான் கீழே போய் லைட் செட் பண்ணுறேன். சரிப்பா, முட்டு போய் வேலையை பார்ப்பா. தம்பி, எங்கப்பா போகிற? டீ குடிக்கண்ணா. டீ இப்போ தான்டா ஸ்பாட்டுக்கு வந்தா? வாய்ஸ் தான் குடிக்க முடியாது, எனக்கு தொடர்பு தான் குடிப்பேன். ரொம்ப பேசினா யூனியன் ஸ்ட்ரைக் பண்ணுவேன். யூனியன் ஸ்ட்ரைக் பண்ணுவியா? வந்ததே 4 பேர் தான்டா. மச்சி, இந்த சீனுக்கு பதிலாக அந்த சீன் வச்சுக்கலாமாடா?
ஒரு எடிட்டருக்கு தான் டேரக்டரை விட எந்த சீனை எங்கே வைக்கணும்னு தெரியும். நீ மூடு. ஓகேடா. டே வந்துட்டியா? கெஃபேக்கு வெளியே தான்டா இருக்கேன். கார் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே வா வா. சரி ஓகே. ஹாய்டா. ஊருக்கு வந்தால் சொல்லிட்டு வர மாட்டியா? சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்ப? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ மூடு. சரி, நீ ஊருக்கு வந்தால் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். என்ன உன் எக்ஸு திரும்ப வந்துட்டாளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ. ஹலோ. ஹே, வந்துட்டியா? நான் இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் இருக்கியா? ஹாய். யாரா அவனா? நான் கார்குழலி, இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஆமாம், ஃப்ரெண்டு தான். இல்லை, லவர். லவ்வரா? தேங்க்ஸ் ப்ரோ. சொல்லவே இல்லை. நானும் இதை தான் கேட்டேன், ஏன் அவன் ஃப்ரெண்ட்டை சொல்லவே இல்லைன்னு. அதுக்கு அவன் உங்களை நேரில் பார்த்தா சொல்லுவேன்னு சொல்லிட்டான். சூப்பர். நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்ட. வெரி குட். ஏங்க, அவன் எங்கள் கூட பேசுறதால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல? நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவன் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, பழகிறது, இதெல்லாம் தாண்டி எனக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. லைஃப்பில் எல்லா நேரத்துலையுமே என்னால் அவன் கூட இருக்க முடியாது, பட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி சில நேரத்தில் உங்களாலையும் இருக்க முடியாது, அப்போ அவனுக்கு நான் இருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லவ், இது ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் உங்களை மாதிரி இருந்துட்டா எங்களை மாதிரி பசங்க நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் நடக்காது. சரி, அவங்க அவன் கம்பெனியில் ஏதோ போர்டு மெம்பர்ஸ் மீட்டிங் இருக்கான். ஸோ அதனால் கம்பெனி போயிருக்கான். ஈவினிங் நம்மளோட ஜாயின் பண்ணிப்பான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்போ எதுக்கு இதை சொன்னேன்? சும்மா தான். சரி, இப்போ 11 மணிக்கு ஷூட் இருக்குது. கண்டிப்பாக என் கூட வர போகலாமா? பே பண்ணிட்டு வந்துடு. பே பண்ணிட்டா? டேரக்டர் ஆனாலும் நம்மளை பே பண்ண சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா யார்? நம்ம கஷ்டத்தில் இருக்கப்போ நமக்கு துணையாக இருக்கவங்க, நம்ம தப்பு பண்ணால் அது தப்புன்னு திருத்துறவங்க, முக்கியமாக நம்ம சந்தோஷமாக இருந்தால் தூரத்தில் நின்று ரசிக்கிறவங்க. அவ்வளோதாங்க அவங்க. அவங்கள இந்த லவ் கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா காதல், நட்பு ரெண்டும் வெவ்வேறு அழகானவங்க.